So hey guys, welcome back to part 2. 3. So இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடலை மாவு போட போறோம். அதாவது என்ன ஸோ அதாவது ரோஸ்டட் அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். யாரெல்லாம் மேகி மசாலாவை சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாமா? நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இது நல்லா ரவுண்டாக இப்படி பால் மாதிரி வர ஆறதுக்கு முன்னாடி பண்ணும் கைஸ். ஓகேங்களா? இப்போ எஃபர்ட் போட்டு நான் கரெக்டாக மிக்ஸ் பண்ணி ஒரே கையில் எப்படி ரவுண்ட் பண்ணுறதுன்னு தெரில. இந்த லியாண்ட்ரா வேற எங்கே? ஏய் லியாண்ட்ரா, இங்கே வந்து இதை புடி, நான் ரோல் பண்ணணுமா? ரவுண்ட். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு கையில் கலகலாது ஸ்வீட் பரவாயில்ல, அதிலே போடலாம். ஸோ இதை நல்லா ரவுண்ட் பண்ணி இப்படி வைக்கணும். இதை பாருங்க, கருமோ நீயே பண்ண வச்சுட்டு நான் வேறு டிஷ் பண்ணுறேன்னா நீ தான் இந்த டிஷ் காமிச்ச. அவங்க இதை பெசியும் போது கூட இப்படி தான் ஆயிடுச்சு. இது கொண்டு சாப்பாட இப்படி பண்ணி வச்சு மதிக்குது. பொறிக்கிற டைம் வந்துடுச்சு. ஏய், வாட் இஸ் திஸ் ப்ரோ? நான் போட்டேன். ஸோ கைஸ் இப்போ எண்ணெய் குறைச்சிட்டு இருக்கு. கையை உள்ள ஏய் வேணாம். ஸோ இப்போ இது அப்புறமா இது பொரிக்க போகிறோம். அது மேலே மட்டும் லைட்டாக கடலை மாவு டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரோஸ்டட் ஐ டோன்ட் நோ. ஸோ பொரிச்சேன். ஒரு கடாயோ இல்லை ஒரு பேன்லையோ பொரிக்க. ஏன் அது கிட்ட போற? கிட்ட போற மேலே போடு. லூசே போதும். நோ பச்சை. ஸோ பொரிச்சிடலாம். இல்லை வீடியோவில் ப்ளேஸ் கம்மியாக இருக்கிறதுனால என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இதோட இது முடியுது. ஸோ பார்க்கலாம். இருங்க இன்னும் பாருங்க. So until then, bye from Ajinali Vlogs. Bye.